அண்மை செய்தி கோடநாடு எஸ்டேட்டில் சிபிசிஐடி எஸ்பி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு திடீர் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த திடீர் ஆய்வுக்கான காரணம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலாளி ஓம் பகதூர் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இச்சம்பவம் தொடர்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர், விபத்தில் இறந்த கனகராஜ் உட்பட கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சயான், வாளையார் மனோஜ் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து இவ்வழக்கானது உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இதற்கு முன்பு நடைபெற்ற விசாரணையின் எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர் மூலம் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனவும், இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை மீண்டும் ஆய்வு மேற்கொள்ளவும் மனு அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அரசு தரப்பு இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இவ்வழக்கின் கடந்த விசாரணையின் போது அரசு தரப்பு மூலம் அளிக்கப்பட்ட பதில் மனு ஏற்கப்பட்டு அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று சிபிசிஐடி எஸ்பி தலைமையிலான சிறப்பு குழு மற்றும் தடவியல் நிபுணர்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நடைபெற்ற போதும் தற்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளது என முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை இந்த கோடநாடு கொள்ளை வழக்கின் விசாரணை நாளை உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இந்த விசாரணையின் போது இந்த ஆய்வு குறித்து விளக்கம் அளிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது இந்த ஆய்வு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.